முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி. அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு. தேசிய பட்டியல் விவகாரம். பிசுபிசுத்து போன ரணிலின் நரித்தனம். ரணிலை எவரும் பிணை கைதியாக பிடிக்க முடியாது. ரவி கருணாநாயக்கவிற்கு பதிலடி. கட்சியின் தோல்விக்கு காரணம் சி.வி. விக்னேஸ்வரன் தான், அம்பலப்படுத்தும் பார்த்தீபன். முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். அனுர அரசுக்கு பகிரங்க சவால் விடுத்த நாமல். நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம். தேசிய மற்றும் சர்வதேச கடன்கள் அரசாங்கத்துக்கு பாரிய சவால். சம்பிக்க ரணவக்க கருத்து. தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எவ்விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை 27ஆம் நாள் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனநாயக முன்னணி தலைமையிலான சிலிண்டர் கட்சியில் தேசிய பட்டியலில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. ரோகித அபேகுணவர்த்தன மற்றும் சாமர சம்பத் ஆகியோர் மாத்திரமே நாடாளுமன்றத்திற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டனர். மற்றவர்கள் அனைவரும் தோற்றதால் ரணில் விக்ரமசிங்க கட்சிக்கு கிடைத்த 2 தேசிய பட்டியலை தனது உறவினரான ருவான் விஜயவர்த்தன மற்றும் அவரது நெருங்கிய சகாவான சாகல ரட்நாயக்க ஆகியோருக்கு வழங்க தீர்மானித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் சமில பெர்னாண்டோவை தனது இல்லத்திற்கு வரவழைத்து அவ்வாறு செய்யுமாறு அறிவுறுத்தினார். எனினும் பொதுவாக மிகவும் விசுவாசமான சமிலா இந்த சந்தர்ப்பத்தில் ரணிலின் கோரிக்கையை ஒரேடியாக நிராகரிக்க துணிந்தார். ரணிலின் இல்லத்தில் இருந்து வெளியேறிய அவர் உடனடியாக கட்சியின் தலைவர் ரவி கருணாநாயக்கவுக்கு இது தொடர்பாக அறிவித்துள்ளார். நாட்டில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் ருவான் அல்லது சாகலவை பதவி விலக வைத்துவிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவதுதான் ரணிலின் திட்டம். இதில் உடன்பாடு ஏற்படாததால் உடனடியாக தனது பெயரை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புமாறு ஷமிலாவுக்கு ரவி அறிவுறுத்தினார். இதையடுத்து ரவிக்கும் சிலிண்டருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனினும் இந்த விடயம் மற்ற கட்சிகளுக்கு தெரிந்தவுடன் தாம் தாக்கப்படுவார் என்பதை அறிந்த ரணில் உடனடியாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தனவை அழைத்து உடனடியாக ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி தேசிய பட்டியல் எம்பி பதவிகளை சிலிண்டரில் தலதா மற்றும் கஞ்சனவிற்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை எவராலும் இலகுவாக பிணை கைதியாக பிடிக்கலாம் என நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் அமைச்சர் வைத்தியர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ரணில் மற்றவர்களை பணைய கைதிகளாக பிடிக்கக்கூடியவர் எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். ரணில் 2-3 பேரின் பணைய கைதியாக மாறிவிட்டதாக ரவி கருணாநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சேனாரட்ன மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கொழும்பு மால் வீதியில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியில் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் கூட்டணியின் பாரிய பின்னடைவிற்கு சி.வி. விக்னேஸ்வரனின் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம் தான் மிகப்பெரிய காரணம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர் வரதராஜா பார்த்தீபன் தெரிவித்துள்ளார்.
குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், என்றும் இல்லாத வகையில் எல்லா கட்சிகளையும் விட நாங்கள் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியமைக்கான காரணம் சி.வி. விக்னேஸ்வரனின் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம்தான். உண்மையை வெளியில் சொல்லத்தான் வேண்டும். அத்தோடு இதனை நான் அவரிடமும் நேரடியாக தெரிவித்திருக்கின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்க முடியும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அத்தோடு என்றும் நான் அந்த கட்சியில் இருந்து பிரியவில்லை. அந்த கட்சியை சார்ந்தவர்கள்தான் என்னை கட்சியை விட்டு விலக்கி வைத்தனர். தமிழ் மக்கள் அருவருப்பான அரசியல் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டமைக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான். அடுத்த கட்சிகளை விமர்சித்து விமர்சித்து தற்போது தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனத்தை வென்றுவிட்டது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தல் அரசியல் என்று வரும்போது தனித்து அல்லாது கூட்டாக செயற்படுவதுதான் எமது நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மகரக பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது. வரையறையற்ற வகையில் சேறுபூசல்கள் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவடைந்த பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை அனைவரும் மறந்து விடுகின்றனர். கடந்த காலங்களில் ராஜபக்சர்களிடம் 18 லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகாண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ராஜபக்சர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடைகளில் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளேன். உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகாண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் அந்த குற்றச்சாட்டுக்கள் பொய் என்று குறிப்பிட்டுள்ளனர். வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல், வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்க்க வேண்டும். அதேவேளை குறித்த செயற்பாடுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச கடன்கள் அரசாங்கத்துக்கு பாரிய சவாலாகும். பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும். நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிட வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டு மக்களின் ஒத்துழைப்பு அத்தியாவசியமானது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, 2022 ஆண்டு கால பகுதியில் இருதரப்பு கடன் 28 பில்லியன் டாலராக காணப்பட்டது. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து 11 மில்லியன் டாலர் பல்தரப்பு கடன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டது. நடைமுறை பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதுடன் வாக்குறுதி வழங்கியதை போன்று நலன்புரி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது.